வக்ஃப் திருத்த மசோதா சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிய மத்திய அரசை கண்டித்து கோவையில் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி மனிதச் சங்கிலி ஆர்ப்பாட்டம். வக்ஃப் சட்டத்தை கொண்டு வந்த ஒன்றிய அரசிற்கு எதிர்ப்பு தெரிவித்து எஸ்டிபிஐ சார்பாக கருப்பு கொடி கட்டி மனித சங்கிலி நூதன போராட்டம். கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் வக்ஃப் திருத்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக கோவை உக்கடம் அன்புநகர் பகுதியில் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி மனிதச் சங்கிலி போராட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சியினர் ஈடுபட்டனர். இதில் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமிகள் என 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கோவை உக்கடம் அன்புநகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள சுமார் 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. சாலைகளிலும் கருப்பு கொடியினை ஏற்றிய எஸ்டிபிஐ கட்சியினர் மனிதச் சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கைகளில் கருப்பு கொடி ஏந்தியபடி மனிதச் சங்கிலி மத்திய அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட எஸ்டிபிஐ கட்சியினர் வக்ஃப் திருத்த சட்டத்தை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினர். முஸ்லிம் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக முத்தலாக், CAA, வக்ஃப் சட்டத்தால் ஒன்றிய பாஜக முஸ்லிம்கள் மீது ஜனநாயக படுகொலை செய்வதாக போராட்டக்காரர்கள் சாடினர். நாட்டை இந்துத்துவ நாடாக அறிவிக்க RSS திட்டமிட்டிருப்பதாகவும், பாஜக அதற்கு மூலமாக முஸ்லிம்களை நாட்டிலிருந்து வெளியேற்ற இதுபோன்ற சட்டங்களை இயற்றுவதாகவும், குறிப்பாக சிறுபான்மை முஸ்லிம்கள் மட்டுமின்றி கிறிஸ்துவர்கள், தலித்கள் உள்ளிட்டோருக்கு எதிராக ஒன்றிய பாஜக அரசாங்கம் செயல்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். இஸ்லாமியர்களின் உரிமைகளை எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் எனவும் தெரிவித்த அவர்கள், ஒன்றிய அரசாங்கம் இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை தொடர் போராட்டங்களில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவித்தனர். முகமது காசிம், கோவை மத்திய மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதி தலைவர், எஸ்டிபிஐ கட்சி. ஒன்றிய பாசிச பாஜக அரசு கொண்டு வந்துள்ள முஸ்லீம்களுக்கு எதிரான வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெற கோரி தேசம் முழுவதும் எஸ்டிபிஐ கட்சி மக்களுடன் இணைந்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தொண்டாமுத்தூர் தொகுதி 86வது வார்டு சார்பாக வீடுதோறும் கருப்பு கொடி ஏந்திய மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இது மொஹல்லாவிலே, இந்த பகுதிகளிலே இந்த போராட்டத்தை நாம் ஏன் முன்னெடுக்கிறோம் என்றால், மக்களுக்கு இந்த மாதிரியான முஸ்லீம் விரோத சட்டங்களுக்கு எதிராக நாம் போராடி இதை வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை இப்பொழுது கோவை மத்திய மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதி எஸ்டிபி கட்சி சார்பாக மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். பேர் சொல்லவா? பேர் நஸ்ரின் பானு, இஸ்லாமிய ஸ்கூல் டீச்சர் பேசுகிறேன். பாசிச மோடி அரசின் இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை கண்டித்து பெண்கள் அனைவரும் வீதியில் இறங்கி இறுதி வரை நாங்கள் போராடுவோம். வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை நாங்கள் இறுதி மூச்சு வரை அனைவரும் இந்த அன்பு நகர் மக்கள், மொஹல்லா குடிவாசிகள் அனைவருமே, பெண்கள் அனைவருமே இறுதி மூச்சு வரை நாங்கள் போராடுவோம். பாசிச மோடி அரசை எதிர்த்து கண்டித்து இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெறு, பாசிச அரசை திரும்ப பெறு, மோடி அரசை இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெற பள்ளிவாசல்களையும், மதர்சாக்களையும், கபர்ஸ்தான்களையும் நாங்கள் ஒருபோதும் விட்டு தர மாட்டோம். பாசிச மோடி அரசு கண்டிப்பாக இந்த திருத்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை பெண்கள் அனைவரும் வீதியில் இறங்கி போராடுவோம்.